ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி வந்து பாரதிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில். என்ன ஆதி திடீர்னு வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள் ஆதி அப்படின்னு சொன்னோன்னே, ஆதியோட பதட்டம் இதெல்லாம் பார்த்தோன்னே பாரதி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆதி, நான் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இவ்வளோ என்கிட்ட தயங்கி நான் பார்த்ததே இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, வாசுவை பற்றி உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கணும் கேட்டு அப்படின்னோடனே பாரதி வந்து மனசு வந்து சுத்தமாக வந்து நொறுங்கி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். என்ன அது திடீர்னு வாசுவை பற்றி கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை நீங்களும் வாசுவும் எப்படி வாழ்ந்தீங்க, வாசுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சா, இல்லை எப்படி என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட வந்து தயங்கி தயங்கி பேசுவீங்க, இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சதில்ல ஆதி. இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க, அதுக்காக நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. நான் வந்து இப்போ வந்து என் மனசில் வந்து வாசு வந்து சுத்தமாக இல்லவே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நான் வாசு வந்து கடவுளாக நான் நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுகுறாங்க. பாரதி கிட்ட இப்போ எதுவும் பேச வேணாம், அவங்க வந்து பேசினா மேற்கொண்டு தப்பாக தான் போகும், பெரிய பிரச்சனையாக தான் வரும், அதனால் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். அவங்க நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, இப்போதைக்கு இதை பற்றி பேசாமல் நிப்பாட்டுறது தான் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசாமல் டக்குன்னு வந்து லதா வந்து ஃபோன் பண்ணுறாங்க பாரதிக்கு. எங்கள் அப்பா அம்மா வரப்போகிறாங்க ஆஃபீஸுக்கு, உடனே வா அப்படின்னு சொன்னோன்னே வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போகலாமான்னு சொல்லிட்டு சரி இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இந்த விஷயம் சரியாக வராது அப்படின்னு பாரதி வந்து சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், முதல்ல இவங்க மேரேஜ் முடியட்டும், அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து பாரதி வந்து லதா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா பாரதியை ஆதியை வந்து பிஏவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப செம மாதம் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு நம்ம கேசன் வழக்கம் போல் எம்டி நாடகத்துக்கு வந்து தயாராகி வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். வணக்கம் மாமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்க உள்ள கேபினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வர்றப்ப பாரதி வந்து அவங்க சீட்டில் போய் பிஏ சீட்டில் உட்கார்றப்ப வந்து பாரதி ஷோல்டரை பிடிச்சி எங்கே போகிறீங்க, நான் தான் இப்போ பிஏ, நான் தான் அந்த சீட்டில் உட்காரணும், நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இதே வேலையாக போச்சு இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இப்போ தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் சேரில் வந்து உட்காரலான்ட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கேபின் எம்டி சீட்டில் வந்து நம்ம கேசவன் வந்து உட்காந்துட்டு செம மாதம் வந்து சொல்லுங்கள் மாமா, உங்கள் ஆஃபீஸில் பார்த்தா எனக்கு நல்ல திருப்தியாக இருந்துச்சு. பாரதி உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு தோணுற மாதிரியே இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப போச்சு அவன் உண்மையாக சொல்ல போகிறான்னு நம்மளை மட்டி விட போகிறா அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் எம்டியை கல்யாணம் பண்ணுறதுக்கு லதாவும் சரி நீங்களும் சரி கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு ஆதி போய் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேருக்கு வந்து ஜூஸ் வந்து டம்ளரில் வந்து பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு அப்படி சொன்னோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷம், நாங்கள் எனக்கு மனப்பூர்வ சம்மதம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்பாடா எனக்கு ரொம்ப பக்கு பக்குன்னு இருந்துச்சு பாரதி, நீங்கள் வேறு மாட்டி விட்டுருவீங்களான்னு நினச்சேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறது எல்லாமே தப்பாக பண்ணுறீங்க, பொய்க்கு மேலே பொய் சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆதி வந்து விடு பாரதி, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து சாரதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அறிவுக்கிட்ட. இங்கே பாரு, நீ வந்து இப்படிலாம் செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, பாவம் அந்த பையன் வந்து வாசு வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணி விட்டுரு அப்படின்னோடனே, என்னக்கா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், என்னமோ நான் தான் பண்ண சொன்னேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், உன் பையனுக்காக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்காக நீ எது வேணாலும் பண்ணுன்னு சொன்னேன், அதனால் நான் பண்ணேன், நான் அதுக்காக வந்து அவனை அனுப்பி விட்டுட்டு நான் பண்ண சொன்னேன், நான் அப்படிலாம் ஒன்று பண்ண சொல்லலை, இப்போ நீ நல்லா எல்லாம் பேசுவ, அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே என் மேலே பழிய போட பார்க்குறியா அப்படின்னோடனே, இங்கே பாரு அதை பற்றிலாம் இப்போ எதுவும் பேச வேண்டாம், மேற்கொண்டு இந்த கல்யாணம் நடக்காமல் தடுத்தா போகிறோம் அப்படின்னு, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பாரதியை வந்து நம்ம வந்து மேலே அனுப்புறது தான் ஒரே வழி அப்படின்னு சொன்னோன்னா பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இவன் போனால் போதுன்னு விட்டால் கொஞ்சம் ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கு, இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிக்கிட்டே பாவத்தை போனால் யார் காப்பாற்றுறது, இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, பாரதி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி திரும்புகிறப்ப வந்து இங்கே கேசவன் கூட இங்கே வந்துடுறாங்க. பாரதி செம்ம கடுப்பில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்காங்க. பாரதி வந்து கொஞ்சம் கோபமாக வந்து பேசுகிறாங்க, நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலாமா, நீங்கள் இப்படி ஒரு விஷயம் எல்லாம் செய்வீங்கன்னு, ஏன் இப்படி செஞ்சீங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே பதட்டத்தில் முடிக்கிறாங்க. இங்கே வந்து டக்குன்னு கொஞ்சம் நேரம் கழித்து பாரதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா ப்ராங்க் பண்ண, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொன்னோன்னே, ஓ மாமியார் இப்பயே மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேசவன் சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் அடான பெருமூச்சு ஊட்டியமாக வந்திருக்கீங்கன்னு, லதாவுக்கும் கேசவனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அது சொல்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னோடனே, அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே மாவட்டம், இல்லை இன்றைக்கி வந்து பேசி முடிச்சாச்சு, அவங்க அப்பா அம்மாலாம் வந்து ஆஃபீஸுக்கு பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா, அப்படியே விஷயம் கேசவ் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பக்கம் வந்து மணி வந்து வெளியில் எடுத்துட்டாப்புலன்னே சொல்லலாம் நம்ம துறையை. எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. என்னை எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா, உன்னை போனால் போதுன்னா கையில் காலில் விழுந்து அத்தை சொன்னாங்களேன்ட்டு அழைச்சிட்டு வந்தால் நீ வந்து வீட்டுக்கு வரணுங்கிறியா, என்ன நினச்சிட்டு இருக்கியா மாமா அப்படின்னோடனே பலாரணும் மணியை துறையை அடிச்சுட்டு உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்குறத பாரதியை மறந்துட்டு ஒழுங்காக இங்கே இருக்கிற வழியை பாரு அப்படின்னோடனே செம கோவத்தில் இருக்காப்புல நம்ம துறை.